Hi friends, welcome to Vivegam V Plus Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டெஸ்ட்ல உள்ள டைப் 4 மாடல் क्वेश्चंस தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த சம் பாருங்க. On a playground, Apas, Arun, Nilesh, Adesh, Kevin and Kumar are standing in different place as given below and all are facing north அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, ஒரு playgroundல ஒரு 6 person வந்து different placeல நிக்கறாங்க. அந்த 6 personும் எந்த டைரக்ஷன் பார்த்து நிக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த்தை பார்த்து நிக்கறாங்க அப்படினு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க எங்கங்க நிக்கறாங்கங்கறத பார்க்கலாம். Arun is 40 meter to the east of Kevin சொல்லிருக்காங்க. அப்போ கெவினுக்கு ஈஸ்ட்ல யார் இருக்கா? அருண் இருக்கான். எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். ஓகே, இப்போ கெவின் ஒரு பர்சன் இருக்கான். அப்போ அவனுக்கு நார்த் இதுனா இப்போ ஆப்போசிட் சவுத்து, நார்த்துக்கு கிளாக் வைஸ் ஈஸ்ட்டு, நார்த்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் வெஸ்ட். ஓகே, இப்போது கெவினுக்கு ஈஸ்டில் யார் இருக்கா? அருண் இருக்கான். எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்? 40 meter distance. Okay, next பாருங்க, Apas is 60 meter to the south of Arun அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அருணுக்கு இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகே, அப்போ அருணுக்கு சவுத்தில் யார் இருக்கா? அப்பாஸ் இருக்கான். எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்னால் 60 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆதேஷ் இஸ் 25 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் கெவின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கெவினுக்கு வெஸ்ட்டில் யார் இருக்கா? ஆதேஷ் இருக்கான். எவ்வளோனா 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், குமார் இஸ் 90 மீட்டர் டு த நார்த் ஆஃப் அப்பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அப்பாஸ்க்கு இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகே, அப்பாஸ்க்கு நார்த்தில் யார் இருக்கா? குமார் இருக்கான். எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறான். ஓகே, இப்போ அப்பாஸ்க்கும் அருணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 மீட்டர். அப்போது அருணுக்கும் குமாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 30 மீட்டராக இருக்கும். ஓகே, 60 30 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 90 வரும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க சம்மை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹூ இஸ் த நார்த் ஈஸ்ட் ஆஃப் கெவின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கெவினுக்கு நார்த் ஈஸ்ட்டில் யார் இருக்கா? இப்போது கெவின் இங்கே இருக்கான். ஓகே, கெவினுக்கு இது நார்த்து, இது ஈஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட் அப்படிங்கும்போது நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் வர்றதா என்னது? நார்த் ஈஸ்ட். ஓகே, இப்போது கெவினுக்கு நார்த் ஈஸ்டில் யார் இருக்கா? குமார் இருக்கான். அப்போது ஆப்ஷன் சி குமார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஆதேஷ் மீட்ஸ் கெவின் ஃபாலோட் பை அருண், அப்பாஸ் அண்ட் தென் குமார், ஹவு மெனி மீட்டர்ஸ் ஹேஸ் ஹீ வாக்ட் இஃப் ஹீ ஹேஸ் ட்ராவல் தி ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் ஆல் த்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆதேஷ்ங்கிறவன் கெவினை மீட் பண்ணுறான். ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்து போகிறான்? 25 மீட்டர் நடந்து போகிறான். நெக்ஸ்ட்டு அவனை தொடர்ந்து யாரை பார்க்க போகிறாங்க? அருணை பார்க்க போகிறாங்க. எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது கெவினுக்கும் அருணுக்கும்? 40 மீட்டர். நெக்ஸ்ட்டு அருணுக்கு அப்புறம் யாரை பார்க்க போகிறாங்க? அப்பாஸை பார்க்க போகிறாங்க. அப்போ எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது? 60. நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறாங்க? குமாரை பார்க்க போகிறாங்க. அப்போ அப்பாஸ்க்கும் குமாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 90. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் 215 மீட்டர். அப்போது ஆப்ஷன் ஏ 215. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஒன் மோர் பர்சன் நவீன் இஸ் 40 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குமாருக்கு ஈஸ்டில் யார் இருக்கா? நவீன் இருக்கான். ஓகே, இப்போ குமாருக்கு இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகே, குமாருக்கு ஈஸ்ட்டில் நவீன் இருக்கான். எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அருண் அண்ட் நவீன் கேட்டிருக்காங்க. அருணுக்கும் நவீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? பித்தாகரஸ் தியரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இந்த லாங்கஸ்ட் சைடை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போடெனியஸை ஸ்கொயர் பண்ணோன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஆப்போசிட் டூ சைட்ஸ். ஓகேவா? இப்போது அதுக்கு நம்ம ஃபார்முலாவும் படிச்சிருப்போம். இப்போது இங்கே என்ன இருக்குது? 30 ஸ்கொயர், இங்கே 40 இருக்குது. அப்போ 40 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 900. 40 ஸ்கொயரோட வேல்யூ 1600. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 2500. ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்னது? 50. ஓகே, அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50 மீட்டர். ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு எல்லாத்துக்கும் நான் ட்ராப் பண்ணேன். பட் நீங்கள் எக்ஸாமில் உட்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ட்ராப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணணும்? உங்கள் மைண்ட்லேயே இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைப் மாடல் கொஷின்ஸோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.